ஒரு ஹேக்கிங் கம்ப்யூட்டரை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்ன? சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ் போக ஸ்பெஷலாக இந்த ஹேக்கிங் கம்ப்யூட்டருக்கு தேவைப்படக்கூடிய ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். ஹேக்கிங் அப்படிங்கிறது சீரியஸ் கிரைம். நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அது நீங்கள் படிக்கலாம், எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை ஹேக் பண்ணாதீங்க. அது சீரியஸான கிரைமாக இருக்கும். மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். தட் பீயிங் செட், ஐத்தமே அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹேக்கிங் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது சாதாரண கம்ப்யூட்டர் தான். அது ஏதோ வானத்திலிருந்து வந்த வித்தியாசமான கம்ப்யூட்டர் கிடையாது. அதனால் முதலாவது அடிப்படையில் கம்ப்யூட்டருக்கு தேவையான பேசிக் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேக்கிங் அப்படிங்கிறத மனசில் வச்சு நாம் முக்கியமான அந்த காம்போனன்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண போகிறோம். ஸோ முதலாவது ப்ராசஸர். ஃபஸ்ட் கொஸ்டின், AMD பேஸ்டாக பில்ட் பண்ணணுமா, இன்டெல் பேஸ்டாக பில்ட் பண்ணணுமா? ஹேக்கிங் அப்படின்னு சொல்லி வரும்போது AMD இன்டெல் இந்த ப்ராசர் ஏதாவது எனக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இந்த டெசிஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ப்ராசஸர் எந்த இதிலேருந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் மற்ற காம்போனன்ட்ஸ் எல்லாமே நாம் செலக்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால AMD செலக்ட் பண்ண எனக்கு ஹேக்கிங்க்கு பெஸ்ட்டாக இருக்குமா, இன்டெல் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக இந்த ப்ராசர் டிஃபர் ஆகிறனால ஹேக்கிங்க்கு பெரிய அளவில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் AMD பேஸ்ட்லேயும் இன்டெல் பேஸ்டில் ரெண்டுலேயுமே உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் போட்டு ஒரு பிசி பில்டுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இதில் எந்த விதமாக உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாக நீங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசர் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்கிற டாஸ்க்கை ஈஸியாக செய்ய முடியும். இது ஜென்ரலான ஒரு ரூல். இதுக்கு ஹேக்கிங் கம்ப்யூட்டர் விதிவிலக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் வச்சு கூட நீங்கள் ஹேக்கிங்க்கு ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஹேக்கிங் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் தான் வேணுமா, ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசர் போட்டு தான் நம்ம அதை பில்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. நீங்கள் ஒரு மிட்ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் இருந்தாலே உங்களுக்கு ஹேக்கிங் அப்படிங்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்டெல் i5 i7 அதில் ஒரு 11th gen 12th gen 13th gen கூட ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 11th gen கூட போதுமானது. அதே மாதிரி AMDயில் 5 AMD 7. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸர்ஸ் இருந்தாலே உங்களுக்கு ஒரு ஹேக்கிங் அப்படிங்கிறதுக்கு போதுமானது. அதே நேரத்தில் ரொம்ப லோ பவர் ப்ராசஸர் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களால் ஹேக்கிங் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ராசஸர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ராசஸர் செலக்ட் பண்ணும்போது அது AMD இருந்தாலும் சரி, இன்டெல்லாக இருந்தாலும் சரி, அதில் iGPU இன்டகிரேட்டட் GPU இருக்குதா, இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் அந்த கார்டில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு ஹேக்கிங் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி வரும்போது கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் உங்களால் அந்த கம்ப்யூட்டர் ஹேக்கிங் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நீடெல்லாம் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ் கார்டு பெரிய அளவில் எல்லா ஹேக்கிங்கும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஒரு பிசி பில்டு நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமலேயே உங்களுக்கு ஒரு சில முக்கியமான கிராஃபிக்ஸ் விஷயங்கள் பண்ணுறதுக்கு ப்ராசரில் உங்களுக்கு பவர் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராசரில் iGPU இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த ப்ராசர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமலேயே இந்த பிசியை உங்களால் பில்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பழைய மாடல் ப்ராசர் போகலாம், ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ப்ராசர் போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா AMD ப்ராசர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக AMD நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ கட்டிங் எட்ஜ், இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசர் நான் செலக்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா இன்டெல் ப்ராசர் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்லோலி இன்டெல் AMD கொஞ்சம் அப்படி தாண்டி வந்துட்டு இருக்குது. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் கடைசியாக இருக்கக்கூடிய கட்டிங் எட்ஜ் ப்ராசர் அப்படின்னு சொல்லி வரும்போது AMDயோட இன்டெல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. அப்படிங்கிறனால இன்டெல் பேஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மதர் போர்டு. நீங்கள் AMD ப்ராசஸர் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மதர் போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்டெல் ப்ராசஸர் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்டெலுக்கான மதர் போர்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ AMDக்காக டிசைன் பண்ண மதர் போர்டில் இன்டெல் ப்ராசஸரையும், இன்டெலுக்காக டிசைன் பண்ண மதர் போர்டில் AMD ப்ராசஸரையும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது பேசிக். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மதர் போர்டு செலக்ட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மதர் போர்டு செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ எல்லா பிசி காம்போனன்ட்ஸுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு சில தேவையில்லாத ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி ஓவர் ப்ரைஸ்டாக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பேசிக்காக உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மதர் போர்டு இருந்தால் உங்களுக்கு போதுமானது. NVMe M.2 ஸ்லாட் எத்தனை இருக்குது, PCI ஸ்லாட் எத்தனை இருக்குது, RAM ஸ்லாட் எத்தனை கொடுத்துருக்குறாங்க, இன்புட் அவுட்புட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எத்தனை யூஎஸ்பியை கொடுத்துருக்குறாங்க, யூஎஸ்பியில் எந்த வெர்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய, அதே நேரத்தில்
தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இல்லாமல் ப்ரைஸ் வந்து டீசெண்டான லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மதர் போர்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இன்டெல் AMD ப்ராசஸர் செலக்ட் பண்ணுறதுலேயும் அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் பழைய ப்ராசஸர் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ பழைய ப்ராசஸர் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து ரேமில் DDR4 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அதே நேரத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா AMDயை பொறுத்த வரைக்கும் AMDயில் வந்து DDR5 ரேம் சப்போர்ட்டோட இன்றைக்கி வந்து ப்ராசஸர் வருது. பட் அதே நேரத்தில் இந்த AMD லேட்டஸ்ட் ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணக்கூடிய DDR5 சப்போர்ட்டோட வரக்கூடிய மதர் போர்டில் நீங்கள் DDR4 ரேம் வந்து யூஸ் பண்ண முடியாது. DDR5 மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் இன்டெல் 13th ஜென் ப்ராசஸர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இன்டெல்லில் உங்களால் DDR5 யூஸ் பண்ணிக்கலாம், DDR4க்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு DDR4 ரேமுக்கும் DDR5 ரேமுக்கும் வந்து நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக DDR5 ரேம் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. DDR4 ரேமே நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா DDR5 வந்து பவர்ஃபுல்லான ஒரு ரேம் தான். பட் ஆனால் அதனுடைய ஃபுல் கெப்பாசிட்டியை எடுக்கக்கூடிய அளவுக்கான மதர் போர்டு டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்னும் வரல. நீங்கள் DDR5 ரேம் வாங்கினாலும் கூட உங்களால் அதனுடைய முழு பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு லேட்டஸ்ட் இன்டெல் ப்ராசஸர் போயிட்டு DDR4 ரேம் வாங்கினா கூட பெரிய அளவில் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸையும் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். பட் ஆனால் நீங்கள் AMDக்கு லேட்டஸ்ட் போனீங்க அப்படின்னா DDR5 ரேம் தான் போட்டாகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு உள்ளாவீங்க. அப்படிங்கிறனால உங்களால் வந்து வேறு ரேம் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் இருக்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மதர் போர்டு பற்றி நம்ம பேசும்போது நமக்கு உள்ள ரேம் வந்துருச்சு அப்படிங்கிறனால அடுத்ததாக ரேம் பற்றி பேசலாம். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி எவ்வளோ தேவைப்படும்? மினிமம் 8GB. ஓகேவா? மினிமம் 8GB. இதுக்கும் குறைவான ஒரு ரேமில் வந்து ஒரு ஹேக்கிங்காக ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. மினிமம் 8GB இருந்தால் தான் உங்களால் வந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியும். நான் பின்னால் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன், அதுக்கு ரேம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ மினிமம் வந்து 8GB ரேம் போட்டுக்கோங்க. DDR5 தான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. நீங்கள் இன்டெல் வாங்கியிருந்தீங்க, லேட்டஸ்ட் வாங்கியிருந்தால் கூட DDR4 வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பட் அதே நேரத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் ரேம் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 32GB வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ மினிமம் 8GB, மேக்ஸிமம் 32GB. இந்த 32GB விட அதிகமான ரேம் வந்து ஒரு ஹேக்கிங் கம்ப்யூட்டருக்கு தேவையா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இந்த 32 அப்படிங்கிறதே கூட ரொம்ப அதிகம் தான். ஒரு 16GB அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. பட் அதே நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு போதுமான அளவு அப்படிங்கிறது வந்து ஒரு 16GB. ஸோ 16GB ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 16GB முடியலை அப்படின்னா 8GBயாவது கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதோட கம்மியாக ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டரில் போடுறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப குறைக்கிறதா இருக்கும். அடுத்ததாக ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஏற்கனவே நான் உங்களை வந்து மதர் போர்டு செலக்ட் பண்ணும்போது NVMe M.2 ஸ்லாட் இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த NVMe M.2 ஸ்டோரேஜ் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம டைரெக்டாக மதர் போர்டில் ப்ளக்இன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஸ்பீடு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1TB வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதோட கம்மியாக வாங்காதீங்க. ஏன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து வராது. நீங்கள் வந்து 512GB வாங்குறதுக்கும் 1TB வாங்குறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால் 1TB வாங்கிக்கோங்க. நமக்கு எதுக்கு மெயினாக வந்து ஸ்டோரேஜ் தேவைப்படும் அப்படின்னா பொதுவாக அந்த ஹேக்கிங் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம நிறைய டூல்ஸ் வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணுவோம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணுவோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து உள்ள விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்டோரேஜ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமாக ஸ்டோரேஜ் நமக்கு தேவையில்லை. பட் 1TB அப்படிங்கிறது பொதுவாக இன்றைக்கி எல்லாருமே வந்து 1TB தான் ஸ்டாண்டர்டாக போடுறாங்க. அப்படிங்கிறனால இந்த 1TB அப்படிங்கிறது நம்மளுடைய ஹேக்கிங் கம்ப்யூட்டருக்கு போதுமான ஒரு ஸ்டோரேஜாக இருக்கும். அடுத்ததாக கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நான் எல்லாத்துக்கும் கடைசியில் பேசுகிறேன். வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டை வந்து முன்னாடி கொண்டு வந்திருப்பேன். பட் கிராஃபிக்ஸ் கார்டை வந்து இதில் கடைசியாக கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஹேக்கிங் கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். அதனால தான் நான் வந்து நீங்கள் ப்ராசஸர் செலக்ட் பண்ணும்போதே அதில் வந்து இன்டகிரேட்டட் GPU இருக்குது அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஹேக்கிங் கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இந்த ஹேக்கிங் கம்ப்யூட்டரில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 rupees to 15,000 rupees இருக்கக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் போதுமானது. நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு
கார்டு போட்டிங்க அப்படின்னா அது உங்களுடைய ஹேக்கிங் கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கொடுக்குமா அப்படின்னா ஆமாம், கொடுக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு சில டாஸ்க்குக்கு வந்து அது தேவைப்படும் அப்படிங்கிறனால அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்கு உங்களுக்கு கிராஃபிக்ஸ் பவர் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டை கொடுக்கும். அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பட்ஜெட் பில்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு தான் அதை பில்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படி நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4GB VRAM இருக்கக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு செலக்ட் பண்ணி போடுங்க. அதோட கம்மியாக போடாதீங்க. ஒரு மினிமம் 4GBயாவது VRAM உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு சில விஷயங்களில் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டை கொடுக்கும். அடுத்தது நம்முடைய இந்த ஹேக்கிங் பிசி பில்டுக்கான 2 பேசிக் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா பவர் சப்ளையும் கேபினட்டும். ஸோ பவர் சப்ளை அண்ட் கேபினெட் வந்து நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பவர் சப்ளை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ரொம்ப சீப்பான பிராண்டுக்கு போகாதீங்க. சீப்பான பிராண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க அதில் போட்டிருக்கிற இத்தனை வாட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அத்தனை வாட்ஸ் வந்து கண்டிப்பாக அது வந்து அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப சீப்பான பிராண்டு போகாதீங்க. ஓரளவு பவர் சப்ளையில் டீசெண்டாக இருக்கக்கூடிய ஓரளவு எஸ்டாப்ளிஷான பிராண்டு பார்த்து வாங்க. கூலர் மாஸ்டர் மாதிரியான பிராண்ட் வந்து உங்களுக்கு ஓரளவு அவங்க அதில் வந்து போட்டிருக்கிற அந்த பவரை வந்து கரெக்டான விதத்தில் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கேபினெட் அப்படின்னு சொல்லி வரும்போது கேபினெட்லேயும் உங்களுக்கு எந்த கேபினெட் உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே செட் ஆகுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கேபினெட் வாங்கும்போது கவனிக்க வேண்டியது நீங்கள் என்ன மதர் போர்டு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த மதர் போர்டு அந்த கேபினெட்டில் செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வாங்கியிருக்கிற மதர் போர்டு ATX ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கக்கூடிய மதர் போர்டு அப்படின்னா அது வந்து மினி ATX மாட்டக்கூடிய கேபினெட்டுக்குள்ளே உங்களால் மாட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய மதர் போர்டு இந்த கேபினெட்டில் செட் ஆகுமா, நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு மாட்டினீங்க அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு உள்ள மாட்டுறதுக்கு தேவையான இடம் இருக்குதா, ஒருவேளை ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த கேபினெட்டில் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிவிட்டு இந்த கேபினெட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லா பிசிக்கும் தேவைப்படக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான். ஸோ இதில் எந்த ஸ்பெஷலும் கிடையாது. ஆனால் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஹேக்கிங்காகவே ஸ்பெஷலாக நமக்கு தேவைப்படக்கூடிய காம்போனன்ட்ஸ். அதை நம்ம பார்க்கலாம். ஹேக்கிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிவைஸ் என்ன அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, NIC அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து நமக்கு பொதுவாக ஹேக்கிங் அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட், மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சில முக்கியமான காம்பனன்ட்ஸ் தேவைப்படும். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து நீங்கள் ஹேக்கிங்காக செலக்ட் பண்ணும்போது 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். முதலாவது 2 வார்த்தை சொல்கிறேன், அதை கவனிச்சுக்கோங்க. பாக்கெட் இன்ஜெக்ஷன், மானிட்டரிங் மோடு. ஸோ நிறைய கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா கார்டுலையுமே இந்த ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ஹேக்கிங்காக ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் பாக்கெட் இன்ஜெக்ஷன் ஆப்ஷனும் மானிட்டரிங் மோடு இந்த 2மே அதில் எனேபிளாக இருக்குதா, அதில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குங்க. அடுத்ததாக USB வைஃபை அடாப்டர். ஸோ நம்ம பொதுவாக வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வைஃபை கனெக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு USBயில் மாட்டக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ் வாங்கி அது மூலமாக நம்ம வந்து வைஃபை நம்மளுடைய கம்ப்யூட்டரில் வந்து ஆக்டிவேட் பண்ணிப்போம்ல, அந்த டிவைஸ் தான். இந்த டிவைஸும் உங்களுக்கு வந்து ஹேக்கிங்கில் நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். பட் அதே நேரத்தில் இந்த USB வயர்லெஸ் அடாப்டரில் இந்த பாக்கெட் இன்ஜெக்ஷன் அண்ட் மானிட்டரிங் மோட் உங்களால் எனேபிள் பண்ணியிருக்காங்களா, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அது வந்து ஹேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்முடைய இந்த ஹேக்கிங் காம்போனன்ட்ஸில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற டிவைஸ் USB ரப்பர் டக்கி. ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அதுக்கு பேர் USB ரப்பர் டக்கி தான். ஸோ இது வந்து ஒரு கீ ஸ்ட்ரோக் இன்புட் டூல். அதாவது இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பென்ட்ரைவ் மாதிரியே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து இதை கம்ப்யூட்டரில் ப்ளக்இன் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து இதை ஒரு கீபோர்டாக ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு மாடிஃபைடு பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்ல முடியும். பென்ட்ரைவ் மாதிரியே வந்து பார்க்குறதுக்கு இருக்கும். பட் ஆனால் நம்ம இதை ப்ளக்இன் பண்ணுறது மூலமாக ஒரு சில ஸ்கிரிப்டை வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம ப்ளக் பண்ணுற அந்த கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு சில தகவல்களை திருடுறதுக்கு அல்லது ஒரு சில தகவல்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. வெரி டேஞ்சரஸ் டூல். ஸோ இது வந்து நீங்கள் தேவையில்லாமல் இன்னொருத்தரோட டிவைஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய கான்சிக்வன்ஸ் ரொம்ப மோசமானதாக இருக்கும். பட் அதே நேரத்தில் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த USB ரப்பர் டக்கி அப்படிங்கிறது இந்த ஹேக்கிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு டூல்.
ஒருவேளை நான் ஏதாவது முக்கியமான டிவைஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.